சோசியல் மீடியா வந்து அப்பதான் மொத அப்படி ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணுது. ம். 11 இயர்ஸ்க்கு முன்னாடி மொத சிக்கின படம் நம்ம படம். ம். மொத ஆளா நான் போய் மாட்டிக்கிட்டேன். ம். அது இப்ப பார்த்தீங்கன்னா, யார் பெரிய ஆளு, சின்ன ஆளு, அ அந்த மரியாதை, எவ்வளோ பெரிய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோனே யாரும் எதுவும் சொல்றதே இல்ல. அவங்கவங்க இஷ்டத்துக்கான எவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைகள பயன்படுத்தணுமோ, உன்ன விட நான் இப்படி சொல்றேன் பாரு, அத விட நான் பெருசா சொல்றேன் பாருன்னு ம். சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்பல்லாம். என்ன வார்த்தை சார் உங்களுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆச்சு? ஏன்னா தொழில தவிர்த்து என்ன வார்த்தை உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு சோசியல் இங்கே மீடியால? சொல்லவே முடியாது. ஆ. அவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் இருக்கு. ஓ! அவ்வளவு விமர்சனம் வந்துச்சா சார்? நெறைய, ஆ. நெறைய நெறைய வந்துச்சு. அது வந்து அப்புறம் நான் வேற எங்கேயோ குடுத்த ஒரு இன்டர்வியூ. ம். இந்த சந்தர்ப்பம் இந்த இந்த படமே ஸ்டார்ட் ஆகல அப்போ. டிவில குடுத்த ஒரு இன்டர்வியூல ஆம். இருக்கிற ஆ. ஒரு சொல் எடுத்து அவங்க வந்து ம். பயங்கரமா ம். எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப சாரி டூ இன்டரப்ட் சார். நீங்க நெறைய படங்கள் இருந்தா கூட, அஞ்சான் உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட்டா சார்? ஏன்னா, அந்த வார்த்தை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா தான் வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. நான் கத்துக்கிட்ட மொத்தத்தையும் இதுல இறக்கியிருக்கேன். ம். அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும் எடுக்கிற ம். வரையும். ம். அது அவ்வளோ பர்சனலா கனெக்ட்டா சார் இந்த அஞ்சான்ங்கிற படம்? நான் தான் சொல்ல வந்தேனே. ஆ. அது இந்த படத்துக்காக குடுத்த பேட்டியே கிடையாது. ஓ! அது வேற ஒரு சந்தர்ப்பத்துல குடுத்த இன்டர்வியூ. ஓ! அப்படி மாத்தி வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா? மாத்தி இதுக்காக எடுத்து வச்சு ம். பண்ணது. பட் இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சான் வந்து ஒரு கரெக்ட் இருக்கா சார்? நம்ம எவ்வளோ எலிமெண்ட்ஸ் குடுத்துட்டோம். கரெக்ட்டான ஃப்ளேவர், கரெக்ட்டா வந்து ரீச் ஆக வேண்டிய ஒரு படம். அது ரீச் ஆகலையோங்கிற வருத்தம் இருக்கு உங்களுக்கு என்ன சார்? நான் சொல்றேனே, ம். எல்லா கொஞ்சோண்டு நான் வந்து 4 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாம விட்டிருந்தா எடிட்டிங்ல, சண்டைக்கோழி கூட தப்பாயிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கிடைக்காம போயிருந்தா, ரன் கூட தப்பாயிருக்கலாம். ஆனந்தத்திலருந்து சொல்றேன். ம். ஆனந்தத்தில ஒரு ஃபைட் நான் கடைசி நிமிஷத்துல தூக்காம இருந்திருந்தா, என்னங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு விமர்சனம் வந்திருக்கலாம். ஒரு சாங் லாஸ்ட் மினிட்ல தூக்குனேன். அது தூக்காம இருந்தா, என்னங்க இத்தனை பாட்டு 5 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சொல்லியிருக்காங்க. ம். எல்லா படத்துக்குமே கூடுதலா ஒரு 6 நாள், 7 நாள் டைம் கிடைச்சா, நம்ம கூட அத காப்பாத்திரலாம். ம். இது ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, டேட்டே போட்டாச்சு. யூடிவி. ம். அந்த நெருக்கடி ஒண்ணு இருந்துச்சு. அதனால நான் 100% அந்த கான்சன்ட்ரேஷனோட வந்து எடிட் பண்ண முடியாம லாஸ்ட் ம். மினிட்ல வந்து கொஞ்சம் திணறிட்டோம் நாங்களே. டைமிங் கிடைக்காம. ம். அதனால வந்து என்னன்னா, கொஞ்சம் தவறு நம்ம சைட்லருந்து இருந்துச்சு. ம். ஆ இப்ப கொஞ்சம் இந்த படம் மறுபடியும் இப்ப பண்ணதுங்கிறது. ம். ஆ இப்ப கொஞ்சம் இந்த படம் மறுபடியும் இப்ப பண்ணதுங்கிறது, ம். திரும்பி எனக்கு அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஒரு வந்து ஒரு ஹிட் குடுக்க போகுது. இந்த படம் வந்து எனக்கு செஞ்சிரும். அதுக்காக இல்ல. சூர்யா ஃபேன்ஸுக்காக. ம். அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் எங்க பையங்க வாயில இந்த ஸ்டிக் வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பான் சார். இவன் 5 தடவ பார்த்துருக்கான் சார் இந்த படத்த. ம். அப்படி சொல்றதெல்லாம் இருக்காங்க. நான் சார் நான் எத்தன வாட்டி தெரியுமா சார் இந்த அஞ்சான பார்த்துருக்கேன். உங்க படங்களே ரொம்ப பிடிச்ச படம் அஞ்சான் சார். அப்படி சொல்ற இந்த குரல் என்ட்ட கேட்டே இருந்துச்சு. ம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, சரி இதுல என்ன தவறு இருக்கு? கொஞ்சம் சரி பண்ணி பார்ப்போமா? முழுக்க ஒண்ணும் பண்ண முடியாது. புதுசாலாம் ஷூட் பண்ண முடியாது. ம். இருக்கிறதுல இருந்து ஏதாவது சரி பண்ணலாமான்னு சொல்லி, நாங்க கொஞ்சம் இது பண்ணி, எங்களுடைய சந்தோஷத்துக்காக, சூர்யா சாருடைய ஃபேன்ஸுக்காக, இந்த படத்த உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கு சார், எனக்கு பிடிச்சிருக்கு சார் தனித்தனியா எங்கெங்கேயோ சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்காக, ம். இவங்களுக்காகலாம் தான் இப்ப ரீ ரிலீஸ்.